ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இப்போ ரொம்ப நாள் தமிழை பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் நம்ம காத்து கொண்டிருந்த ஜெயிலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா, தமிழை பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப நாள் காத்திருந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஷியாமுடைய லோகோ வச்சுருப்போம். ஓகே, அவர் ஆக்சுவலாக அந்த படத்தில் ஜெயிலராக இருந்திருப்பார். ஓகே, எனிவே நம்ம ஆக்சுவலாக 2022 ஆனுவல் பிளானர்தே இந்த எக்ஸாம் இருந்தது. ஓகே, நிறைய மாணவர்கள் காத்து கொண்டிருந்த எக்ஸாம் தான். ஏன்னா வேறு எதுவுமே எக்ஸாம் இல்லாத பட்சத்தில் இந்த எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் 2022 வர வேண்டிய எக்ஸாம், 2022 வர வேண்டிய எக்ஸாமு தள்ளி போட்டு 2023 மார்ச் மாதம் கூட ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மார்ச் மாதம் வராமல் கடைசி ஏப்ரல் மாதம் ஒரு வழியாக வந்தால் போதுங்கிற அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம் தான். ஓகே, எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் இருக்க போது. அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஃபார் மென் அண்ட் உமன். ஓகே, ரொம்ப தனித்தனியாக இருக்கும். இதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் பசங்களுக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா வேகன்சி, ஒரு 100 வேகன்சி போட்டாங்கன்னா அதில் 50 வேகன்சி 60 வேகன்சி பெண்களே வந்துடுறாங்க. அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க நல்லா படிக்கிறாங்க இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரித்து போடும்போது இது அந்த 54 போஸ்டிங் ஃபார் மென் மட்டும், பசங்களுக்கு மட்டுமே. இந்த 5 போஸ்டிங் ஃபார் உமன், பெண்களுக்கு மட்டும்தான். அது ஆண்கள் பெண்கள் வேறு யாருமே மிங்கலாக முடியாது. ஓகே, அதன் அடிப்படையில் 54 வேகன்சியோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜென்ரலுக்கு எவ்வளவு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளவு, எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளவு. ஓகே, நீட்டாக அலோகேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. 54 வேகன்சி. அதே மாதிரி 5 வேகன்சிக்கு ஓகே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். ரொம்ப முக்கியமானது. அடுத்து டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 11 மேயோட முடியுது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன். ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 1 நமக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த ரேஞ்ச் நடக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஏஜ் லிமிட் தான். ஓசியாக இருந்தால் 32 ஏஜும், எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி, அவ்வளோதான். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஆர்ட்ஸு, மேக்ஸு, இன்ஜினியரிங் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஹைட் இருக்கணும், அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவ். ஓகேவா, ஹைட்டு மென்னாக இருந்தால் 128 சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபார் ஓசி. எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். உமனுக்கு 159, பிசி இவங்களுக்கு சரி எஸ்சி எஸ்டிக்கு தான் உமனில் 157 சென்டிமீட்டர். ஓகேவா, தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் டெலிகிராம்லேயும் நம்மளுடைய பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிடிஎஃபை ஃபுல் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருக்கணும். ஓகேங்களா, நாலேஜ் இன் தமிழ் ஆஸ் யூஷுவல், மீது எல்லாமே ஆஸ் யூஷுவல். எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாமா? எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பாலிட்டியாக தான் இருக்கும். பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 200 கொஸ்டின் 300 மார்க். சரியா, ஃபுல்லாக பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அடுத்து மீதி பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பேப்பர். ஓகே, பேப்பர் 2 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஆஸ் யூஷுவல் ஒரு 100 கொஸ்டின், அடுத்து ஜிஎஸ் ஒரு 100 கொஸ்டின். ரெண்டுமே ஸ்கோரிங் தான். சரிங்களா, மொத்தமாக ஆட் பண்ணால் இது ஒரு 300, இது ஒரு 300, 600 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, தெர் இஸ் நோ இன்டர்வியூ. நான் இப்போவே சொல்லிடுறேன், தெர் இஸ் நோ இன்டர்வியூ. சிங்கிள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் டேரெக்டாக நமக்கு ஜாப் தான். ஓகேவா, ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஓகே, இதுக்குரிய சிலபஸ் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதாவது பேப்பர் 1க்குரிய சிலபஸ், பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலிட்டிக்குரிய சிலபஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஜிஎஸோடைய சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம அகாடமிலையும் இதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலே வரவங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.